ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். இந்தியாவிலேருந்து பேக் பண்ணும்போது என்னென்ன எடுத்து வைக்கிறோன்றதை காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக காமிக்கவே முடியல, டைம் பத்தவே இல்லை. வீட்டில் இருக்க குட்டி பசங்களாம் ஸ்கூல் போயிட்டு திருப்பி வரதுக்கு முன்னாடியே எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாயிட்டனால சீக்கிரமாக எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சு. இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வந்த விலாக் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த விலாக்லையும் கூட சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக துபாய் போயிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன்றதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஏதோ அன்பாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது. இதில் அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. ஒன்லி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாடு திங்ஸ் தவிர வேறு எதுவுமே இருக்காது. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது நினைக்கலாம், இந்த சாமான்லாம் என்ன துபாயில் கிடைக்காதானே, இதெல்லாம் போய் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்களேப்பான்னு சொல்லிட்டு. பெத்த அம்மா அத்தாவை தவிர காசு கொடுத்தா துபாயில் எல்லாமே கிடைக்குங்க. நமக்காக அம்மா 1-2 சாமான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம மாமியார் 1-2 சாமான் எடுத்து கொடுப்பாங்க. இது போக இந்தியாவில் தான் சில பொருட்கள் வாங்கினா நல்லாயிருக்கும் நமக்கு மண்டைக்குள்ள தோணும்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? என்னோட ஃப்ரெண்டு தான் சும்மா இல்லாமல் இந்த மசாலா பொடி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா. இப்போ முடி எனக்கு அவள் தான் வாங்கி கொடுத்துட்ருக்கா. கலரி மசாலா எப்போவுமே ஒரே மாதிரி குழம்பு வச்சு போர் அடிச்சிச்சா, கண்டிப்பாக இந்த மசாலா பொடி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பா இருக்கட்டும், சிக்கன் குழம்பா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அரிசி மாவில் எல்லா பக்கமும் சூப்பராகவே கிடைக்கும். நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி கழுவி காய வச்சு ரோதையில் கொடுத்து அரைச்சி அதை வறுத்தெடுத்த மாவுலாம் கிடைக்குமா இங்கே? அதில் பண்ணுற திக்கடி பால் கொழுக்கட்டை மாதிரி வருமா? மெயினாக இந்தியாவிலேருந்து மறக்காமல் கொண்டு வரது அரிசி மாவு ஃபர்ஸ்ட் இடம். 3 பாக்கெட் அரிசி மாவு, 2 பாக்கெட் சத்து மாவு பொடி. சத்து மாவு பொடியை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் தூங்கிட்டு இருக்கும் போது எங்கள் அம்மா எல்லா ப்ராசஸ் செஞ்சு முடிச்சு வறுத்தெடுத்து அதை ரோதைக்கு அரைக்கி கொடுத்து விட்டாங்க. மெயினாக சத்து மாவு பொடி தான் எடுக்கணும்னு நினச்ச வீடியோ, அதை மட்டும் விட்டுட்டேன் நான். 2 ஜிப்லாக் கவர் போட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு உடையாமல் பத்திரமா கொண்டு வந்திருக்கேன். அதனால் எல்லா கலர் பவுடரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். நான் சொல்கிறத வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அம்மா நமக்காக கஷ்டப்பட்டு பக்குவமாக செஞ்சு கொடுத்து விட்டுருக்காங்க. இதெல்லாம் கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிக்கணும், அதுதான் மெயினான விஷயமே. அடுத்து இப்போ இங்கே பார்க்க போகிறது மல்லிப்பொடி. இது மல்லிப்பொடியுமே வீட்டிலே தான் காய வச்சு அரைச்சி தான் எடுத்து வந்திருக்கேன். எதையுமே கடையில் வாங்கின பவுடர் கிடையாது. இதுவரை நான் சமைக்கிற குழம்பு பொடி, மல்லிப்பொடி, மிளகா பொடி இப்படி எல்லாமே வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வரது தான். என் சமையலை பொறுத்த வரைக்கும் மெயினாக அதிகமாக காலியாகிறது வந்து குழம்பு பொடி தான். எப்போவுமே குழம்பு பொடி மட்டும் அதிகமாக கொண்டு வருவேன். இதில் ஒரு பாக்கெட் இருக்குது, மற்ற பாக்ஸில் இன்னும் 2 பாக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் இருமல் பொடி. இது எவ்வளோ அதிகமாக அரைச்சாலும் இவ்வளோ தாங்க, கொஞ்சமாக தான் வரும். இருமல் பொடி எப்படி அரைக்கிறது, அதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்றது ஒரு ஷார்ட்ஸில் நான் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாகு கீழே கண்டிப்பாக இருமல் பொடி எப்படி செய்யறதுன்றது ஷார்ட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சிருந்தீங்கன்னா மஸ்ட் வீட்டில் எப்போவுமே செஞ்சு வச்சுக்கோங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்து என் பிள்ளை சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரை இந்த இருமல் பொடி எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சமைக்கிற திங்ஸ் தவிர வேற ஏதாவது இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஓடும். அப்படிலாம் கேட்காதீங்க. கண்டது கழிது எல்லாத்தையும் தான் அள்ளி போட்டு வந்திருக்கேன். என்னையா மேட்டு கூடயா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ட்ரெஸ் எடுக்கலான்னு போனேன், வெறும் 95 ருபீஸில் போட்டிருந்தாங்க மேட்டு. ரொம்ப பெருசாக நல்லா சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. சரி, 2 மேட்டை எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்திருக்கேன் நான். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் மட்டும் விளைஞ்ச செம்பருத்தி பூ, அதை அம்மா காய வச்சு சூப்பராக எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக நான் என்ன பண்ணுவேன்னா ஜூஸ் பண்ணுவேன், டீ பண்ணி குடிப்பேன். ரொம்ப சூப்பர், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. 2 பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணால் வேலை இழுத்துரும். 2மே கருவாடு. இது என்னன்னா இட்லி பொடி. இதையும் ஆல்ரெடி உங்க கூட ஷேர் பண்ணிக்கேன் ஷார்ட்ஸில். இது எனக்கான ஐட்டம் இல்லை, துத்தி இலை பவுடர். இது என் தம்பிக்கானது, அதை கொடுத்துடணும். உப்பு கண்டம் சொல்லுவீங்களா, உப்பு காணம் சொல்லுவீங்களா, என்ன வேணா சொல்லிக்கோங்க. இது இல்லாமல் எப்படி சொல்லுங்க? இந்த டைம் எங்கள் ஊரில் சரியான மழை, போட முடியாதுன்னு சொன்னோன்னே என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பேர் எனக்கு அனுப்பி விட்டாளுங்க. அவ்வளோ பேத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹேண்ட் லக்கேஜில் மெடிசின்ஸ்லாம் வச்சு கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி லக்கேஜஸில் தான் மெடிசின்ஸ்லாம் போட்டுக்கணும். இது ஃபுல்லாக மெடிசன் ஐட்டம். மெடிசன் ஐட்டமா, அது என்னப்பா இது அப்படின்னு யோசிக்காதீங்க. வெறும் மவுத் வாஷ் தான். மலைப்பூடு. யார் இந்தியாவிலேருந்து வந்தாலும் எங்கள் அம்மா மெயினாக எனக்கு கொடுத்து விட்றது மலைப்பூடு. கண்டிப்பாக கொடுத்து விட்ருவாங்க. நமக்கு லக்கு இருந்தால் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும், இல்லைன்னா சின்னதாக கிடைக்கும். அதை ஃபுல்லாக வாங்கி ஒரு நாள் ஃபுல்லாக தோலை உரிச்சு தட்டி இந்த மாதிரி வெறும் பூண்டாக்கி எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இருக்கும்போது கேட்டேன், பேசாமல் ஏமா தோலை உரிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவான்னு. எங்கள் அம்மா வெறி ஆயிட்டாங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதே உனக்கு பெரிய விஷயம், இது வேற உனக்கு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில ஐட்டம்லாம் இங்கேருந்து பார்த்து வச்சுட்டே போனேன். அமேசானில் போய் வாங்கணும்னு சொல்லிட்டு என் வீட்டில் ஃபுல்லாக பிளான்ஸ் வச்சிருப்பேன் நான். கண்டிப்பாக அது ஒரு வீடியோ கூட நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் எத்தனை டைம் தான் இப்படியே சொல்லிட்டே இருப்பேன்னு உங்க மைண்ட் வாய்ஸ் புரியுது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் மணி பிளான்ஸ் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி கிளிப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கிரீன் கலரில் லீஃப் மாதிரியே இருக்கனால ஆக்வர்டாக உங்களுக்கு வேற கலரில் தெரியாது. இதில் செப்பரேட்டாக டபுள் செட் டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வாலில் ஒட்டிட்டு இதுக்குள்ளே அந்த மணி பிளான்ட்டை வச்சு விட்டா போதும். சூப்பராக பிடிச்சிக்கிறது உங்களுக்கு. நானும் மணி பிளான்ட்டுக்கு என்னென்னவோ ஐடியாலாம் பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கொடியாக அழகாக சூப்பராக வளரும். அது வளர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடணும். ஒன்று நூல் கட்டி விடணும், இல்லைனா இந்த மாதிரி கிளிப் போடணும். எனக்கு நூல் கட்டி விட முடியாது, பிகாஸ் பக்கத்தில் டிவி இருக்கு. நூல் கட்டி விடுறதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டக்குன்னு அருந்து போயிடும். அதுல இருந்து பிளான்ட்டும் மொத்தம் வேஸ்ட் ஆயிரும். இது ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்து என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்க்கலாமா? இன்னொரு உப்பு கண்ட பாக்கெட். மொத்தம் 2 பாக்கெட் தான். ஒன்று மட்டன், இன்னொன்று பீஃப். இந்த உப்பு கண்டத்தோட முக்கியமான பிரியர் யாருன்னா என் ஹஸ்பண்ட் தான்.
அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க குழம்பு மிளகாப்பொடி ஒரு பாக்கெட்டு. இப்போ இதில் 3 மொத்தம். ஸோ டோட்டல் 4 மிளகாப்பொடி பாக்கெட் கொண்டு வந்திருக்கேன். மிளகாப்பொடினா குழம்பு மிளகாப்பொடியை சொல்கிறேன். இந்த புளி குழம்புக்கு மீன் குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகாப்பொடி. கொரோனா டைம்லலாம் இது தீரும் போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. இது இல்லாமல் எப்படா சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு. சில ஐட்டம்லாம் வேணான்னு சொன்னாலும் அம்மா விடவே மாட்டாங்க. அதில் இது ஒன்று. என்னடான்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, பெட்ஷீட் தான். பெட்ஷீட்டா? எஸ், பெட்ஷீட் தான். வேணாமான்னு சொல்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு போ, பிள்ளைங்க பெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. இங்கே கிடைக்காது பாருங்களேன். இந்த டைம் அம்மா வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்களாம் ஒரு சின்ன குக்கர், அதை எடுத்து போட்டு விட்டாங்க. அந்த குக்கரோட விசிலும் அதை சும்மா அந்த குக்கருக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க 2 ஸ்பூன், அதையும் சேர்த்தே போட்டு விட்டுருக்காங்க. சரி இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்து காட்ட போகிற ஐட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கிடைக்காதுன்னு இதெல்லாம் போய் எடுத்து வந்திருக்காங்க பாரு அங்கேருந்து அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. அந்த மாதிரி துபாயிலே கிடைக்காத அரிய பொருள் அது. யாராவது கெஸ் பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு? உங்கள் யாருனாலுமே கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூப்பரான பொருள் அது. வேறு எதுவும் இல்லை, துணி காய வைக்கிற கிளிப்பு. நான் வேணும்னு கேட்டே வாங்கிட்டு வந்தேன், சில்வரில் வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே அடிக்கிற சூடுக்கு பிளாஸ்டிக் கிளிப்லாம் போட்டால் உடஞ்சிருது வித்தின் 1 month 2 monthல. அட கருமமே இது மாடா அப்படின்னு நினைக்கலாம். இங்கே அடிக்கிற வெயிலுக்கு அந்த பிளாஸ்டிக் கிளிப் கொஞ்சம் கூட தாங்கவே மாட்டேதுங்க. அப்பள மாதிரி பொறு நொறுங்கிருது. என்னடா இது இன்னொரு மேட்டா அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. அந்த அட்டைப்பட்டி உடையாம இருக்க ஒரு மேட்னா இந்த அட்டைப்பட்டிக்கும் வேணும் இல்லையா, அதுக்காக 2 மேட்டுப்பா. என்னதான் சும்மா சொன்னாலும் இந்த குவாலிட்டியில் கண்டிப்பாக துபாயில் கிடைக்காது மேட்டு. எவ்வளோ நெருக்கமாக தச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த குவாலிட்டி கண்டிப்பாக துபாயில் கிடைக்காது. அதுக்காக தான்ப்பா, இல்லைன்னா இதெல்லாம் இங்கே கிடைக்காதா என்ன? அடுத்து மெயினான ஐட்டம். இது எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த ருசியில் துபாயில் கிடைக்கவே கிடைக்காது. என்ன தெரியுமா? ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய் 2 டப்பா, எலுமிச்சம்பழம் ஊறுகாய் 1 டப்பா. செம்ம சூப்பராக டேஸ்டான ஊறுகாய்க்கெல்லாம் அள்ளிட்டு வந்திருக்கேன் இந்த டைமு. என்னோட மாமியார் சூப்பராக ஊறுகாய் போடுவாங்க. அவங்க எனக்காக மாங்காய் வாங்கி ஊறுகாய் போட்டு வச்சுருந்தாங்க. அது போக அம்மா மாங்காய் ஊறுகாய் போட்டு கொடுத்தாங்க. செம்ம சூப்பரான மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய்னு சொல்லிட்டு நிறைய அள்ளிட்டு வந்திருக்கேன். என்னது இது அப்படின்னு யோசிக்காதீங்க. இதுவுமாடா இங்கே கிடைக்காது அப்படின்றவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் இந்த குவாலிட்டியில் கிடைக்குமானா சின்ன டவுட் இருக்கு. ஆல்ரெடி 2-3 டைம் இது வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதோட வாயெல்லாம் கொஞ்ச நாள் டப்புன்னு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எனக்காக எங்கள் அக்கா பெங்களூர்லேருந்து வாங்கி கொடுத்து விட்டாங்க. அவங்க இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்கன்றனால சூப்பரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக கொடுத்து விட்டாங்க எனக்காக. இதுவுமா அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கேரளா போகும்போது கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு மழைக்காக. அது போக இங்கேருந்து ஸ்லிப்பர் கொண்டு போயிருப்போம் இல்லையா, அதை ரிட்டர்ன் கொண்டு வந்தோம். அவ்வளவுதான். இந்த அட்டைப்பட்டி மட்டும் இப்போ ஓப்பன் பண்ண போறது இல்ல வேற எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சீரக சம்பா ரைஸ் 10 kg. அதை அப்படியே ஓப்பன் பண்ணாம வைக்க போறேன். முன்னாடி காட்டியிருந்த செட்டு பாக்ஸ் சின்னதுல இருந்து பெருசு வரையும் அப்படியே இருக்கும். இது ஃபுல்லா தனித்தனியா 6 பாக்ஸஸ் இருக்கும். கொஞ்சம் பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் தூரம் போட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இது சூப்பராக திறக்கிறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. அதனால தான் மெயினாக வாங்கிட்டு வந்தேன். சில பொருட்கள் பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இதை மெயினாக வாங்கிட்டு வந்தேன். இங்கே வாங்கி யூஸ் பண்ணது எல்லாமே உடஞ்சி போச்சுங்க. இதெல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாத்தையும் மாற்றி வைக்கணும் ஃபஸ்ட்டு மெயினாக. இது ஃபுல்லாக அட்டைப்பட்டில் இருந்த பொருள். இது போக கொஞ்சம் ட்ரெஸ் கூட கலந்து எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா? முருங்கைக்கீரை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணணும்னு எடுத்து வந்திருக்கேன். பார்ப்போம். இதை வச்சு நான் என்னென்ன ரெசிபி போடுறேன்றதை கண்டிப்பாக உங்க கூட ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் பார்த்துட்டு திட்டக்கூடாது. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. இல்லை நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும். என்னதான் இங்கே நல்லெண்ணெய் வாங்கினாலும் நம்ம ஊருக்கு நல்லெண்ணெய் ஸ்மெல்லுக்கு ஈடாகாது. கரெக்ட் தானே? அவ்வளோதாங்க. இத்துடன் முடிவடைந்தது. உங்கள்கிட்ட வாங்கின எல்லா சாமானையும் ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது போக ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் கார வகைகள் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் எடுத்து பப்பரப்பான பகமானா பரப்பி போட்டாச்சு. இதெல்லாம் எங்கே எடுத்து வைக்கிறது? இப்போ அதுதான் பெரிய விஷயமே. ஊருக்கு போகும்போது எப்படி அவசரமாக அங்கே எங்கே எல்லாத்தையும் வச்சுட்டு போனோமோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் புது சாமானையும் உள்ளே எடுத்து வைக்க முடியும். இது என்னோட கிச்சனில் இருக்க பேண்ட்ரி கபோர்டு. 2 row ஃபுல்லாக இது சாமான் தான் வைக்கணும். ஆனால் ஆல்ரெடி ஏகப்பட்ட சாமான் வச்சிருக்கேன். இது ஒன்று மறந்துட்டேன்ப்பா. ஆல்ரெடி இது ஒன்று வேற வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி ஜக்கில் தண்ணி ஊற்றி குடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுன்ற பேரில் இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் மைண்ட் வாய்ஸில் ஓடும் கிச்சன் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கிச்சன் டூர் போடுவேன்னு சொல்லிட்டு. இன்னும் போடாம தான் இருக்கேன். அதையும் போடுறதுக்கு முயற்சி பண்றேன். இந்த கூடையில தான் மசாலா பொடியெல்லாம் ரீஸ்டாக் பண்ணணும். இதுல இருக்க பொடியெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்த பொடியை தூக்கி அதில் வைக்கணும். எவ்வளோ குப்பையா இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான கிச்சன் டூர் ஒன்று போடுறேன். துபாய்க்கு வந்ததுக்கப்புறம் ஷார்ட்ஸ் போடுற வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்க வாய்ஸை கேட்டுட்டு எங்கள் அம்மா சொல்றாங்க, என்னாச்சு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்க, சளி பிடிச்சிருச்சா என்ன? சரி அக்கறையாக தான் கேட்குறாங்கன்னு நினச்சா, சரி அது இருக்கட்டும், ஊர்லேருந்து கொண்டு வந்த பூடெல்லாம் எடுத்து பக்குவமாக கொட்டி வச்சிருமா, அதுதான் மெயினான விஷயம் அப்படின்றாங்க. பாவம் கஷ்டப்பட்டு உரிச்சு கொடுத்து விட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க கஷ்டம். நம்மளை பற்றி தெரியும் தானே, 2 மாதம் வச்சு பார்த்துருக்காங்க. நம்ம எவ்வளோ பெரிய சோம்பேறி மூட்டைன்னு சொல்லிட்டு எப்படி ஓப்பன் பண்ணாது, நம்ம சொன்னாதான் ஓப்பன் பண்ணும் தெரிஞ்சே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அன்னைக்கே ஆர்கனைஸ் பண்ணது பூண்டு, ஆயில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் உடனே எடுத்து வச்சுட்டேன். மற்ற ஐட்டத்தெல்லாம் எடுத்து வைக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கான இடத்த ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சேன். அந்த ப்ளூ கலர் கவரில் இருக்க ஜம்சம் வாட்டர் எப்போவுமே இந்த மாதிரி வச்சிருப்பேன் நான் வீட்டில் பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஏதோ ஒரு ஃபீவர் இருந்தால் கூட முதல்ல எடுத்து குடிக்கிற ஜம்சம் தண்ணியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ
எவ்வளோ நாளைக்கு வரப்போகுது நிறைய பேர் இதை பார்க்கும்போது யோசிப்பீங்க, எவ்வளோ நாளைக்கு வந்தால் என்னங்க, கொஞ்ச நாளைக்கு வந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி ஆரோக்கியமாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு போவோம். எங்கள் அத்தை கஷ்டப்பட்டு எனக்காக திண்டுக்கல் போய் இந்த கருவாடு வாங்கிட்டு வந்தாங்க. அதை தான் மெயினாக ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா எடுத்து பத்திரமா ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னாங்க. கருவாடுனா யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே கை தூக்கும் கமாண்டில். கருவாடுன்னு சொன்னாவே போதும் சோறு உள்ளே இறங்கிரும். அந்த மாதிரி கருவாடு பைத்தியம் நான். கருவாட்டிலே ரொம்ப பிடிச்சது கிங் ஃபிஷ், அதான் நெய்மீன் கருவாடு தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டு சூப்பரான ஒரு கிச்சன் டூர் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நல்ல நல்ல கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறேன், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.